சத்குரு திருவடிகளே சரணம். சத்குரு ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவ சுவாமிகள் மடம், புது பெருங்களத்தூர், சென்னை 6,63,000. வணக்கம்மா. தம்பி வணக்கம்ப்பா. பாப்பா பேர் சொல்லுமா. ரித்வின். ஹாய் ரித்வின். சூப்பர். ஹாய் செல்லோ. உங்க பேர் சொல்லுமா. அம்ருதா. என்ன கிளாஸ் படிக்கிறமா. சூப்பர்மா. உங்க பேர் சொல்லுமா. சத்யா. சத்யா. தம்பி சொல்லுப்பா. என் பேர் ஹரிஹரன். ஹரிஹரன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா. சரிம்மா. இதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்களா. சரிம்மா. யார் சொன்னாங்களா இல்ல ஏதாவது யூடியூப் அந்த மாதிரி யூடியூப்ல செக் பண்ணிட்டு இருந்தோம். என்னன்னு செக் பண்ணீங்கப்பா. ஜீவ சமாதி இல்ல நார்மலா நாங்க மயிலாப்பூர் பண்ணோம். அப்போ வந்து அங்க பாமன் சுவாமிகள் போவோம். அந்த மாதிரி இங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணோம். சோ பக்கத்துல வந்தது. சோ அதனால இங்க வந்து பாத்துருக்கீங்க. இவங்க வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி சித்தர் ஜீவ சமாதின்னு. ஏற்கனவே இவங்க பாமன் சுவாமிகள் ஜீவ சமாதி ஜீவ சமாதி வந்து அவங்க மயிலாப்பூர்ல அவங்க தரிசனம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இங்க வரும்பொழுது பெருங்களத்தூர்ல நியர்பைனா நம்ம சதானந்த மடம் சுவாமிகள் மடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ நீங்க தரிசனம் பண்றது ஐயாவா எவ்வளவு மனசுக்கு நிம்மதியா இருக்குதுமா. ரொம்ப ரிலாக்ஸாவே இருக்குது. சரிம்மா. ரொம்பவே நிம்மதியா இருக்கு. நல்லா இருக்குது. தம்பி நீங்கப்பா. இல்ல எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி வந்தாலே ரிலாக்ஸ் தான். ரொம்ப பாசிட்டிவா இருக்கு வயிற்று. அதே இப்போ நம்ம வந்து பாமன் சுவாமி கோயில்ல போனா எப்படி ஃப்ரீயா இருக்குமோ சேம் வைப்ரேஷன் இங்க இருக்கு. சந்தோஷம். இங்க வரவங்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, ஒரு நந்தவனம் மாதிரி இருக்கு. ஒரு சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளா தெரியாத போயிடுச்சு. ஏன்னா இப்ப நீங்க நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, நம்மள மாதிரி மிடில் ஏஜ்டு பீப்புளும் வராங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து இங்க வரணும்ன்ற ஒரு எண்ணம் நிச்சயமா வரும். ஏன்னா இந்த சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி சுவாமிகளோட அருள் முக்கியமா அதை நம்ம சொல்லணும். அதே மாதிரி நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது நடக்கும் அப்படின்னு நம்ம சேனல்லே நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்போ வந்து மாசம் மகம் நட்சத்திரம் ரொம்ப விசேஷமா இருக்கும். தை மாசத்துல 1922 தை மாசம் சாமி ஜீவ சமாதி அடைஞ்சது. அதனால தை மாசம் மட்டும் மகா குரு பூஜைன்னு ஒரு 10,000 பேர் பக்தர்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி பெரிய ஏற்பாடுகள் சிறப்பா இருக்கும். இப்பதான் முடிஞ்சது தை மாசம். மாசி மகம் சிறப்பா இருந்துச்சு. இப்போ பங்குனி மகம் வந்து 30ஆம் தேதி வருதுமா. 30/3/2026 பங்குனி மகம் வருது. காலையில ஒரு 9 மணிக்கு அபிஷேகம், 7 மணிக்கு நாதஸ்வரம் இசை கச்சேரி இருக்கு. அது மாதிரி 9 மணிக்கு அபிஷேகம். அதை தொடர்ந்து குருவை சுத்தி வலம் வருவாங்க. இப்ப இந்த இடம் இருக்கு இல்லையா சுவாமிகள் மடம், இந்த மடத்தை இப்படி சுத்தி ஃபுல்லா பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிச்சு மடத்தை சுத்தி வலம் வந்து சுவாமிகளுக்கு ஆரத்தி அலங்காரம் முடிச்சுட்டு அன்னதானம் கொடுப்பாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு 500க்கும் மேற்பட்டானோர் காலையில வந்து கலந்துப்பாங்க. ஏன்னா ஆபீஸ் டைம் அந்த ஷெட்யூல் இருக்கிறதுனால நிறைய பேரால காலையில வர முடியும்னா கூட ஈவினிங் வருவாங்க வந்து கலந்துப்பாங்க. பிரதோஷம், பௌர்ணமி, இந்த மாதிரி தினங்கள் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். எவ்ரி தேர்ஸ்டே வந்து ஸ்பெஷலா ஒரு அபிஷேகம் இருக்கும். அதனால வந்து காலையில ஒரு 8ல இருந்து அரௌண்ட் 8 to 8:15 இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். அதனால பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க விளக்கேற்றுற இடம் இருக்கு. விளக்கை ஏற்றணும்னா நிச்சயமா அவங்க மனசுல இருக்க குறைகள் அப்படியே தீர்ந்து சுவாமிக்கு ரொம்ப ஒரு பெரிய அவங்க எதிர்பார்ப்போட வருவாங்க சாமி கிட்ட. ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு உடனடியாவே நிறைவேறும். நிறைய பேர் வீடு கட்டணுவாங்க, இடம் வாங்கினுவாங்க, குழந்தைக்கு கல்யாணம் ஆச்சுன்னுவாங்க, நல்ல காலேஜ் கிடைச்சுன்னுவாங்க, வேலை கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உண்மை. சுவாமி மாலை நின்று இதே இடத்துல பேசியிருக்காங்க. அதே மாதிரி உங்க வேண்டுதல் என்னன்றது எனக்கு தெரியாதுமா. ஆனா நிச்சயமா உங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சுவாமி ரொம்ப சீக்கிரத்தை நிறைவேறிப்பாரு. குழந்தைங்களும் நீங்களும் கணவன் மனைவி சமேத தம்பதியா 100 ஆண்டுகளுக்கு மேல 14 செல்வங்களோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட எல்லா நலமும் வளம் பெற்று வாழணும். சுவாமிகள் ஆசீர்வாதமும் எல்லா தேவங்களுடைய ஆசீர்வாதம் மனப்பூர்வமா உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோமா. சத்குரு திருவடிகள் சரணம். நல்லா படிக்கிறோம். என்ன அவ்வளவு ஆசைமா. கலெக்டர், டாக்டர், அட்வொகேட், IAS. சரி, குழந்தைகளோட எதிர்காலம் சிறப்பா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறோம். உங்களை பார்த்தா கலெக்டரா தான் இருக்கு. நிச்சயமா நீங்க கலெக்டர் ஆவீங்க, டாக்டர் ஆகணும், குழந்தைங்க எல்லாம் சிறப்பான எதிர்காலம் இருக்கும் சுவாமிகள் கிட்ட. நன்றிமா. ஆஃப் பண்ண